வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பீட்ரூட் வடை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு தான் எல்லா வடைக்கும் போடுவோம். ஆனால் இதில் நம்ம வந்து துவரம் பருப்பு போட போகிறோம். பீட்ரூட் வடைக்கு துவரம் பருப்பு வந்து ஒரு 100 கிராம்னா 50 கிராம் வந்து கடலைப்பருப்பு போடணும். போட்டுட்டு இங்கே வந்து நான் ஒரு சின்ன பீட்ரூட் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீட்ரூட்லேயே பாதி பீட்ரூட் வந்து சீவி வச்சுருக்கணும். பாதி பீட்ரூட் வந்து கட் பண்ணி இதாக அரைக்க போகிறோம். நம்ம இது பூண்டு வரமிளகா 2 போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை போட்டு நம்ம அரைக்கணும். இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பை போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சமான இந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் பருப்பு மட்டும் போட்டு அரைக்கணும். ஏன்னா ஃபுல் பருப்பு போட்டு அரைச்சோன்னா மையாக அரைஞ்சிரும். கடலை பருப்பு இல்லை, இது துவரம் பருப்புனால மையாக அரைஞ்சிரும். மையாக அரையக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைக்கணும். நான் பாதி துவரம் பருப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைக்கணும், மையாக அரைக்கக்கூடாது. இப்போது இந்த மீதி உள்ள துவரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பரப்பரன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து தண்ணி விடும். ஸோ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் பரப்பரன்னு தான் அரைக்கணும். இந்த பருப்பு அரைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு திரிக்கணும். இதோ பாருங்கள், நான் கொஞ்சமாக எப்படி திரிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணியே ஊற்றாமல் பருப்பை திரிக்க தான் செய்யணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட், இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வடைக்கு பருப்பு வடைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து தண்ணி விடும். ஸோ நம்ம வந்து தண்ணி சேர்க்காம தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடை மாதிரியே போட்டு எடுத்துடலாம். ஈஸியான பீட்ரூட் வடை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி விடும். பீட்ரூட் இருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வடை ஷேப் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. உருண்டை போட்டு வச்சுட்டு இந்த பால் இதை வந்து இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு ரோல் மாதிரி பண்ணுங்கள். ரோல் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா வந்து வேகவும் செய்யும். நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். ஏன்னா அந்த ஏர் போகிற ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நல்லா வேகும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இன்னொரு தடவை காட்டுறேன். பாலை சென்டரில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோல், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வடை நல்லா வேகும். எண்ணெய் சூடாயிருச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. எண்ணெயும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு போடுங்க. சிம்மில் வச்சு போடுங்க. வடை அப்போ தான் உடையாமல் வரும். ஏன்னா இது பீட்ரூட் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக சிம்மில் வச்சே போடுங்க. மெல்லமாக திருப்பி போடுங்க. நம்ம போட்ட வடை எதுவுமே உதிரலை. தண்ணியே இல்லாமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும். வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. சூப்பராக வேகும். நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.